ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஜிகேக்கான மாடல் டெஸ்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோலாம் பார்க்கவும் நம்ம சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க அப்புறம் நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். சர்வதேச பெண்கள் ஆண்டு, அதாவது எந்த ஆண்டை சர்வதேச பெண்கள் ஆண்டு தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1978. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சர்வதேச பெண்கள் ஆண்டாக கொண்டாடப்படும் ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1978. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கணிப்பொறித்துறையில் முக்கிய பங்கு வகிக்கும் சேர்மம் எது? இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த சேர்மம் கணிப்பொறித்துறையில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஆன்சர் சிலிக்கான். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கணிப்பொறித்துறையில் முக்கிய பங்கு வகிக்கும் சேர்மம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கரெக்டானது சிலிக்கான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர். சரிங்களா, அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாஜி சரியத்துல்லா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சாஜி சரியத்துல்லா. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். டேஷ் சட்டம் மூத்த குடிமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பராமரிப்பை வழங்குவதற்கும் அவர்களின் குழந்தைகள் மற்றும் வாரிசுதாரர்களின் சட்டப்பூர்வமான கடமையாக்குகிறது. அது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த சட்டம் மூத்த குடிமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பராமரிப்பை வழங்குவதற்கும் அவர்களின் குழந்தைகள் மற்றும் வாரிசுதாரர்களின் சட்டப்பூர்வமாக கடமையாக்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் 2007. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியால் ரஷ்யா கொலையுண்ட ஆண்டு, அதாவது துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியால் ரஷ்யா எந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிபி 1240. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இதுவும். முதலாம் பானிபட்டு போர் நடைபெற்ற ஆண்டு, அதை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த ஆண்டு முதலாம் பானிபட்டு போர் நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1526. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சி தான் கரெக்டு. கிபி 1526 தான் முதலாம் பானிபட்டு போர் நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அழுத்த அலைகள் என அழைக்கப்படுவது, கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த அலைகள் அழுத்த அலைகள் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பி அலைகள். சரிங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அழுத்த அலைகள் என அழைக்கப்படுவது எந்த அலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அலைகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சர்வதேச குழந்தைகள் ஆண்டு என ஐநா சபை அறிவித்த ஆண்டு, அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த ஆண்டை சர்வதேச குழந்தைகள் ஆண்டு என ஐநா சபை அறிவித்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1979. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சர்வதேச குழந்தைகள் ஆண்டு என ஐநா சபை அறிவித்த ஆண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1979. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. சரிங்களா, ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துங்க, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. குழந்தைகள் சர்வதேச குழந்தைகள் ஆண்டுனா 1979, சர்வதேச பெண்கள் ஆண்டுனா 1978. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம், கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த இடத்துல கோல் கிளர்ச்சி நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் சோட்டா நாக்பூர். தனது கணவர் கொல்லப்பட்ட பின்பு வேலு நாச்சியார் யாருடைய பாதுகாப்பில் இருந்தார்? இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கோபால நாயக்கர்.
தனது கணவர் கொல்லப்பட்ட பின்பு வந்து வேலு நாச்சியார் வந்து யாருடைய பாதுகாப்பில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் தான் வந்து வேலு நாச்சியார் அவர்கள் இருந்தாங்க. அடுத்த கொஷின், மாநிலங்களவை உறுப்பினர்களாக ஆவதற்கு டேஸ் வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். ஆன்சர் 30 வயது. சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு வந்து 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். வேதகால இலக்கியங்களை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? ஆன்சர் 2 பிரிவுகளாக. சரிங்களா, வேதகால இலக்கியங்களை வந்து 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஸ் விளைவால் வாகனத்தின் முகப்பு விளக்கிலிருந்து வரும் ஒளிக்கற்றையாக தோன்றுகிறது. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிண்டால் விளைவு. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். டிண்டால் விளைவால் வந்து வாகனத்தின் முகப்பு விளக்கிலிருந்து வரும் ஒளிக்கற்றையாக தோன்றுகிறது. அடுத்த கொஸ்டின், மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் சட்டம். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த சட்டம் வந்து மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் சட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் 1989. சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் 1989. இதை பாருங்கள், மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 திருத்தங்களை மேற்கொண்டது. சரிங்களா, அதுபடி இந்த திருத்தத்தின்படி மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமை அளித்தது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய விஷயம் தான். எல்பிஜி காணப்படும் வாயு, அதாவது எல்பிஜியில் காணப்படும் வாயுக்கள் கலவை எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ அண்ட் பி. ஆப்ஷன் புரோப்பேன் பியூட்டேன். புரோப்பேன் பியூட்டேன் இது ரெண்டு தான் வந்து எல்பிஜி வாயுவில் காணப்படும் வாயு கலவைகள். சரிங்களா, அடுத்த பாருங்கள். 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறும் பிரிவு. இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 45. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறும் பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 45. அதே வந்து பிரிவு 24 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது. சரிங்களா, அதாவது குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டத்துக்கான பிரிவு தான் வந்து ஆர்டிகல் 24. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.